லேவியரின் சுத்திகரிப்பு. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியார் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள். பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி லேவியரை ஆசாரிப்பு கூடத்துக்கு முன் வரச் செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடி வர பண்ணுவாயாக. நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன். அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பம் பிறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற்பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அதற்கு பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எண்ணி தொகையேற்றப்பட்டபோது லேவியர் அவர்களோடு கூட எண்ணப்படவில்லை. அதன் பின்பு லேவியர் மாத்திரம் தனியாக எண்ணி தொகையேற்றப்படுகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் முதற்பேருக்கு பதிலாக லேவியர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு லேவியர் பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறார்கள். பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக. அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணுவாயாக என்றார் என்று சொல்லுகிறார். லேவியர் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இதற்காக அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ இஸ்ரவேல் சந்ததியாரினின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக என்று சொல்லுகிறார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்கிறார்கள். கர்த்தர் சொன்ன பிரகாரம் லேவியர் பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறார்கள். லேவியர் தங்களை தாங்களே ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளுக்கு நியமித்துக் கொள்ளவில்லை. கர்த்தரே அவர்களை தம்முடைய ஊழியத்திற்காக இஸ்ரவேல் சந்ததியாரில் இருந்து பிரித்தெடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளை செய்வதற்காக கர்த்தரே லேவியரை சுத்திகரிக்குமாறு சொல்லுகிறார். லேவியர் இஸ்ரவேலின் மற்ற புத்திரரில் இருந்து தனியாக பிரிந்திருந்தால் மாத்திரம் போதாது. லேவியருக்கும் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருக்கும் இடையே வித்தியாசம் இருந்தால் மாத்திரம் போதாது. லேவியர் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளை செய்வதற்கு லேவியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் எல்லோருமே அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஊழியக்காரர்கள் ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். நாம் முதலாவதாக கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டும். அதன் பின்பு கர்த்தருக்கு சேவை செய்யவும் அவருடைய ஊழியத்திலே பணிவிடை செய்யவும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வசன பகுதியில் லேவியர் பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்படுகிற சம்பவம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியரை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். மோசே லேவியர் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிக்க வேண்டும். பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க வேண்டும். லேவியரை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிக்க வேண்டும். அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ண வேண்டும். தங்கள் வஸ்திரங்களை தோய்க்க வேண்டும். சுத்திகரிக்கும் ஜலம் வெண்கல தொட்டியில் இருந்து எடுக்கப்படுகிறது. எண்ணாகமம் 19 1 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பிரகாரம் இந்த ஜலம் ஆயத்தமாக்கப்படுகிறது. சுத்திகரிப்பின் ஜலத்தை பாவ நிவாரண ஜலம் என்றும் அழைக்கலாம். சிவப்பு கிடாரியின் சாம்பல் தண்ணீரில் கலக்கப்பட்டு அந்த தண்ணீர் ஜனங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. அப்பொழுது லேவியர் ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர வேண்டும். பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் மோசே அவர்களிடத்திலிருந்து வாங்க வேண்டும். மோசே லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் வரச் செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடி வர பண்ண வேண்டும். லேவியர் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு தங்களை பாவ நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் 2 காளைகளை செலுத்த வேண்டும். ஒரு காளையை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் செலுத்த வேண்டும். மோசே லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வர பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க வேண்டும். லேவியர் கர்த்தருடைய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த வேண்டும். லேவியரை சுத்திகரிக்கும் போது லேவியரோடு சேர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கூடி வர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் லேவியரை தேவனிடம் அவருடைய ஊழியக்காரர்களாக அர்ப்பணிக்கிறார்கள். லேவியர் இனிமேல் உலக பிரகாரமான வேலைகளை செய்யாமல் தேவனுக்குரிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். தேசத்தின் ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பதற்கு லேவியர் தங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். லேவியர் மீது ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் தங்கள் கைகளை வைத்து ஜெபித்து அவர்களை தேவனிடத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். கைகளை வைப்பது சபையாரின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அடையாளமாகும். இஸ்ரவேல் புத்திரர் இனிமேல் லேவியருக்கு ஆதரவாக இருந்து அவர்களோடு ஒத்துழைப்பார்கள். லேவியரை சுத்திகரிக்கும் போது மோசே அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிக்கிறார். பின்பு லேவியரே சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும். மோசே லேவியர் மேல் தெளிக்கும் சுத்திகரிக்கும் ஜலம் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் கலக்கப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே சுத்தம் பண்ணுவது நம்முடைய கடமை. அப்போது கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். மோசே சுத்திகரிக்கப்பட்ட லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணுகிறார். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்கிறார்கள்.
லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளுக்காக அர்ப்பணிக்கப்படும் போது இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் லேவியரின் ஊழியத்தை அங்கீகரிக்கும் வண்ணமாக தங்களுடைய கைகளை அவர்கள் மேல் வைக்கிறார்கள். லேவியர் கர்த்தருக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பணிவிடை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மீது வைப்பதினால் லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளை செய்வதற்கு தகுதி பெற முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் லேவியர் மேல் தங்கள் கைகளை வைப்பதினால் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியர்களாக ஆவதில்லை. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்கும்போது லேவியருடைய ஊழியத்திற்கு தாங்கள் ஆதரவாக இருப்போம் என்பதை அறிக்கை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் பிரபுக்களும் அவர்களுடைய சேனையும் லேவியருக்கு ஆதரவாய் இருக்கும். லேவியர் ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடைகளை செய்யும் போது இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் லேவியரின் ஊழியத்திற்கு ஆதரவாய் இருப்பார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளுக்காக லேவியரை சுத்திகரிக்கும் போது அவர்கள் ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர வேண்டும். பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் அவர்கள் கொண்டு வர வேண்டும். லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்காக பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே லேவியருடைய கையிலே பாவ நிவாரண பலியாக ஒரு காளையை வாங்க வேண்டும். லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைக்க வேண்டும். பின்பு மோசே லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அந்த காளையை கர்த்தருக்கு பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும். லேவியர் தங்களை பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் காளையின் தலைகள் மீது தங்கள் கைகளை வைத்து தங்களுடைய பாவங்களை அவற்றின் மீது சுமத்துகிறார்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணப்படும் வரையிலும் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படவில்லை என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே பிரவேசிப்பதற்கும் நாம் தகுதி இல்லாதவர்களாகவே இருப்போம். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படும் பொருட்டு நமக்காக பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்ட பின்பே நாம் தேவனோடு ஒப்புரவாகி அவரோடு சமாதானமாய் இருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ நிவாரண பலி மரணத்தின் மூலமாகவே நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். அதன் பின்பே கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அவர் மூலமாகவே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் தகுதியையும் சிலாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக பாவ நிவாரண பலியாக மரித்ததினாலேயே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் தகுதியையும் சிலாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள். லேவியர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்துகிறார். எண்ணாகமம் 8, 9, 10 ஆகிய வசனங்களில் லேவியரை பிரதிஷ்டை பண்ணுவதில் இஸ்ரவேல் ஜனங்களின் பங்கும், எண்ணாகமம் 8:11 வசனத்தில் ஆரோனுடைய பங்கும், எண்ணாகமம் 8:13 வசனத்தில் ஆசாரியருடைய பங்கும் கூறப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் முதலாவதாக தங்களையே கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். அதன் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்கிறார்கள். இதன் மூலமாக இஸ்ரவேல் சபையார் லேவியரை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதன் பின்பு ஆரோன் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறார். லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் லேவியரை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தரும் லேவியரை அங்கீகரிக்கிறார். லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தங்களை பிரதிஷ்டை பண்ணிய பின்பு அவர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள். கர்த்தர் யாரை தம்முடையவர்களாக தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை கர்த்தர் தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் தேவ தூதர்களையும் பயன்படுத்துகிறார். ஆரோன் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். அதன் பின் மோசே லேவியருக்காக ஒரு காளையை
பாவ நிவாரண பலியாகவும் மற்றொரு காளையை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்த வேண்டும். அதன் பின்பு மோசே லேவியரை ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக ஆக்க வேண்டும். இவ்வாறாக மோசே லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து பிரித்தெடுக்க வேண்டும். லேவியர் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறார்கள். மோசே இப்படி லேவியரை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கை ஆக்க வேண்டும். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் முதற் பேர்களுக்கு பதிலாக லேவியர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு அதன் பின்பு அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். இதன் பின்பே லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க வேண்டும். லேவியர் ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக லேவியர் மூலமாய் நடைபெறும் பணிவிடைகளும் ஊழியங்களும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்து பணிவிடைகளில் அவர்களுக்கு உதவி புரிவதற்காக லேவியர்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். லேவியரின் பணிவிடைகள் பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: ஆசரிப்பு கூடாரத்தை பிரிப்பது, சுமப்பது, ஸ்தாபிப்பது, ஆசரிப்பு கூடாரத்தை காவல் காப்பது, ஆசரிப்பு கூடார ஆராதனை பணிவிடைகளில் ஆசாரியராக பணிவிடை செய்வது, தேவனுடைய ஊழியக்காரராக ஊழியம் செய்வது, ஆராதனையில் இசை கருவிகளை வாசிப்பது, தேவனை துதிப்பது, உபதேசம் பண்ணுவது. லேவியர் ஆசரிப்பு கூடார பணிவிடைகளை செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரை பாவம், வியாதி, நரகம் ஆகியவற்றில் இருந்து விலக்கி பாதுகாப்பதற்காக லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறார்கள். தேவன் அவர்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் புத்திரர் பாவ நிவர்த்தி செய்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் முழுமைக்கும் தனி நபர்களுக்கும் ஆசாரியர் பாவ நிவர்த்தி செய்கிறார்கள். வியாதியும் வாதையும் பாவத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணுவதோடும் தொடர்புடையது. வாதைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டுமானால் பாவ நிவாரணம் செய்ய வேண்டும். பாவ நிவர்த்தி செய்தபோது சில வாதைகள் நின்று போயிற்று. ஜனங்கள் ஜெபித்த போது வாதைகளில் சில நின்று போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணத்தை கைக்கொள்ளும் போது கர்த்தர் அவர்களுடைய வியாதியை சுகமாக்குவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்திருந்தால் அவர்களுக்கு பூரண ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தர் எல்லோரையும் குணப்படுத்துவார். இஸ்ரவேல் மத்தியில் முடமானவர் யாரும் இருக்க மாட்டார்கள். மோசேயின் உடன்படிக்கையிலும் மேலும் சில விசேஷித்த உடன்படிக்கையிலும் சரீர ஆரோக்கியமும் சுகமாதலும் இடம்பெற்றிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரரின் சரீர ஆரோக்கியங்களை தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் புத்திரருக்கு முதலாவதாகவும் புற ஜாதியாருக்கு அடுத்ததாகவும் அனுப்பினார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உறுதி பண்ணி நிறைவேற்றினார். அதற்கு பின்பு அப்போஸ்தலர்களும் தேவனுடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணி நிறைவேற்றினார்கள். லேவியர்கள் ஆசாரியருக்கு கீழே ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறார்கள். அவர்கள் ஆசாரியர்களுக்கு ஊழியத்தில் உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆரோன் லேவியரை கர்த்தருக்கு முன்பாக காணிக்கையாக நிறுத்துகிறார். அதன் பின்பு கர்த்தர் லேவியரை ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் தத்தமாக கொடுக்கிறார். ஆரோன் லேவியரை கர்த்தருக்கு கொடுக்கிறார். கர்த்தரோ அவர்களை ஆரோனுக்கே திரும்ப கொடுத்து விடுகிறார். நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சம்பத்துக்களையும் நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவை நமக்கு சொந்தமானதல்ல, அவை கர்த்தருக்கே சொந்தமானது. நம்மிடத்தில் இருக்கும் இவைகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அவைகளை நமக்கு திரும்ப கொடுப்பார். அப்போது அவை நம்முடைய ஆளுகையின் கீழ் இருக்கும். கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் வார்த்தைக்கும் ஆளுகைக்கும் கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சம்பத்துக்களையும் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். லேவியர் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஜனங்களுக்கும் ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழிய ஸ்தானத்தில் இருந்து கர்த்தருக்கு பிரியமானதையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானதையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவே அவர்களுடைய ஊழியம்.
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும். லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரில் முதல் பேரானதெல்லாம் கர்த்தருக்குரியதாய் இருக்கிறது. கர்த்தரோ முதற் பேர்களுக்கு பதிலாக லேவியரை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் முதற் பேரானவர்களை லேவியர் மூலமாக மீட்டுக் கொள்கிறார். ஆகையினால் லேவியர் கர்த்தருக்கு உரியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் லேவியரை தமக்கு எவ்வாறு சொந்தமாக்கிக் கொண்டார் என்னும் விவரத்தை அவர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பம் திறந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன் என்றும், இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டேன் என்றும், லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும், இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களில் இருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியாரின் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக என்று சொன்னார். அவர்களை எவ்வாறு பிரித்தெடுத்து சுத்திகரிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் லேவியருக்கு செய்கிறார்கள். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை துவைக்கிறார்கள். பின்பு ஆரோன் அவர்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறார். அதன் பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடைகளை செய்யும்படி பிரவேசிக்கிறார்கள். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியே லேவியர் அவர்களுக்கு செய்கிறார்கள். லேவியர் சுத்திகரிக்கப்பட்ட போது அவர்கள் செய்ததும் அவர்களுக்காக செய்யப்பட்டதும் பற்றிய விவரம் வருமாறு: லேவியர் சுத்திகரிக்கப்பட்டார்கள், தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தினார். ஆரோன் அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தார். லேவியர் சுத்திகரிக்கப்படாமல் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்திருந்தால் நாதாபும் அபியூவும் போல மரித்து போயிருப்பார்கள். லேவியரை சுத்திகரிப்பது பற்றிய பிரமாணத்தில் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் சந்ததியாரின் என்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிக்க வேண்டும். அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் கொண்டு வர வேண்டும். லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் வரச் செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடி வர பண்ண வேண்டும். லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வர பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாக நிறுத்த கடவன். லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைத்து பின்பு பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்த வேண்டும். லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கை ஆக்க வேண்டும். இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள்.